உலகத்தில் கர்த்தர் உண்டாக்கின எல்லா காரியங்களும் அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. அதுக்கு நடுவில் தான் கர்த்தர் உங்களை கொண்டாந்து வச்சிருக்கிறார். அப்போ அந்த வார்த்தைகளை குறித்த முழு விவரங்களும் அதனுடைய மதிப்பும் கனமும் பயன்பாட்டு முறையும் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த உலகத்தை நம்ம ஏற்ற விதத்திலே பயன்படுத்தி கொள்ள முடியும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் பாருங்கள். மண், கல், மரம், கடல், காற்று, இயற்கை, மின்னல், இடி, மழை எல்லாம் பாருங்களேன். உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. இதுக்கு நடுவில் தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். நீங்கள் இதில் தான் பிழைக்கணும், இதில் தான் வாழணும். இதற்கு நடுவில் தான் உங்களுடைய ஜீவிதம். அது எல்லாம் வார்த்தையில் உண்டாக்கப்பட்டது. இவைகளை நாம் எப்படி விளங்கி கொள்வது, எப்படி புரிந்து கொள்வது? ரொம்ப சிம்பிள். கர்த்தருடைய வார்த்தையை விளங்கி கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் உங்களால் விளங்கி கொள்ள முடியும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை தானே அடிப்படை. கர்த்தருடைய வார்த்தை தான் இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மூல ஆதாரம். அப்போ நாம் இந்த வார்த்தைகள் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வாழும்படிக்கு வைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்மை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் விளங்கி கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஏதுதான் கர்த்தருடைய வசனம். அந்த கர்த்தருடைய மூல வசனத்தை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை எப்படி பயன்படுத்தி கொள்ளணும், அவைகளால் நமக்கு என்ன நன்மை இருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. வேதத்தில் யோவான் 1வது அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ உண்டாக்கப்பட்ட எல்லாம், நம்ம பயன்படுத்துகிற எல்லாம், மனிதர்கள் அதை கொஞ்சம் மாற்றி மாடிஃபை பண்ணி வச்சுருந்தாலும் அதோடைய மூலக்கூறுகள் தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள், அந்த வார்த்தைகளினால உண்டாக்கப்பட்டவைகள். அதை இயக்கக்கூடிய ஆற்றல் கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் இருக்குது. அதோடைய மூலகம் வார்த்தையில உண்டாக்கப்பட்டதுனால அதை இயக்கக்கூடிய இயக்கு சக்தியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு தானே இருக்கும். அவருடைய வார்த்தை இல்லாமல் எதுவும் உண்டாகவில்லையே. உங்களை சுற்றி நீங்க பார்க்குற எல்லாமே வார்த்தையில உண்டாக்கப்பட்டது தானே. அப்ப அதான் வேதம் சொல்லுது, நாம் பயன்படுத்துகிற எல்லாம், நம்மை சுற்றி இருக்கிற எல்லாம் வார்த்தையினால உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால நாம் அவற்றை அந்த வார்த்தையின்படி இயக்கினால், அப்ப கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தையை வச்சு நீங்க இயக்கினா அது ஏற்ற நன்மையை தரும். கர்த்தர் உண்டாக்கின எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார் மாத்திரம்தான் நீங்க பார்த்தீங்க. அதை எப்படி உண்டாக்கினார் தெரியுமா? உண்டாக்கினவைகளை அவர் பார்த்த பொழுது அவருடைய பார்வைக்கே அவர் அதை நன்மை என்று கண்டார். நன்மை என்று கண்டார். வெள்ளம் நல்லதான்னு கேட்டா நல்லது. அப்ப ஏன் வெள்ளம் அழிக்குதுன்னு கேட்டா அதை குறித்து அதை பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நமக்கு தெரியல, அதனால கைமிஞ்சி போகிறது. ஒரு வாகனம் நல்லதுதான், ஒரு கார் நல்லதுதான், ஒரு பஸ் நல்லதுதான், அதை ஓட்ட தெரியலன்னா அது ஆபத்தாயிருது இல்ல. உங்க கையில கிடைக்கு ஸ்டேரிங் கிடைக்குது, உங்களுக்கு ஓட்ட தெரியாது. கார் நல்லதுதான், அது நமக்கு ஓட்ட தெரியலன்னா அது விபத்தை உண்டாக்கி விடுகிறது அல்லவா? அதே போலதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த பூமியை பயன்படுத்த தெரியல நமக்கு. வேதம் சொல்லுகிறது உண்டாக்கப்பட்ட எல்லாம் அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அது எதை வச்சு நம்ம இயக்கணும்? அப்ப முழு நன்மை கர்த்தர் உண்டாக்கின எதிலையுமே அவர் தீமையை உண்டாக்கவில்லை. வசனம் அப்படித்தான் சொல்லு. அவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், நல்லது என்று கண்டார். இப்ப எல்லாமே நல்லது தானே. நல்லதுக்காகத்தான் கர்த்தர் படைச்சிருக்கிறார். ஒரு ஆறு, சமுத்திரம், அப்புறம் வானம், மழை, மேகம், கடல், காற்று, மலைகள், பனி, வெயில் எல்லாவற்றையும் கர்த்தர் நல்லதுக்கு தான் படைச்சிருக்கிறார். ஆனால் நமக்கு அதை சரியா முறையா பயன்படுத்த தெரியாதனால, அதோடைய மூலகம் வார்த்தையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள தெரியாதனால, நம்ம அதை தவறான யூசேஜ் பண்றதுனால தான் அதில் இருக்கிற முழு நன்மைகளை பெற முடியல. அதனால அதில் சில விஷயம் என்ன ஆயிருதுன்னா, அது எதிர்மறையாய் மாறிவிடுகிற சில காரியங்கள் தப்பா போய் நமக்கு எதிராக திரும்பி விடுகிறது பயன்படுத்த தெரியாதனால. ஒரு வாகனத்தை இயக்குவதை போல, ஒரு காரை இயக்குவதை போல, அதை தெரியாதவர்கள் அதை எடுத்து இயக்கினா அது ஆபத்தாய் முடிந்து விடுவதை போல மாறிடுது. சில காரியங்கள் முழு பயன்பாட்டை நம்ம பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. நம்ம தான் நமக்கு தெரிந்த அறிவை வச்சு தானே எடுத்து பயன்படுத்துறோம். அதை கர்த்தருடைய வார்த்தையின்படி பயன்படுத்துறது இல்லையே. நம்ம அதோடைய முழு பயன்பாடு பெறணும்னா
அது வார்த்தையிலே உண்டாக்கப்பட்டது. அதனுடைய மாலிக்யூல்ஸ், அது உண்டாக்கப்பட்ட மூலகங்கள் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையிலே உண்டாக்கப்பட்டது. அதை இயக்குகிற இயக்கு சக்தியும் அந்த வார்த்தைக்கு தான் இருக்குது. அதை நீங்க வார்த்தையை பயன்படுத்தாம வேற ஒரு கள்ளச்சாவியை போட்டு உங்க ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய இச்சை, நம்முடைய காரியங்களுக்கு இந்த உலகப் பொருள்களை பயன்படுத்தும் போது அது எதிர்வினைகளை ஆற்றி விடுகிறது. ஒன்று. இரண்டாவது, முழு பயனை பெற முடியாதபடி தடை செய்து விடுகிறது. இந்த காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கு காரணம் வார்த்தையினாலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளவில்லை என்பதுதான் முக்கியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராகவோ, அதை நம்முடைய இச்சைக்காகவோ, நம்முடைய சொந்த விருப்பத்திற்காகவோ வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட காரியங்களை பயன்படுத்த முற்படும் போதுதான் அதனுடைய முழு பயன்பாடு நமக்கு கிடைப்பதில்லை. எதிர்மறை விளைவுகளும் நமக்கு உண்டாகி விடுகிறது.